இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகளை தியானித்து வருகிறோம். இந்த நாளில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல், அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்றாரு. கடலில் போடப்படுகிற வலைக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பிடப்பட்டுள்ளது. கடல்ல இருந்து சகலவிதமான மீன்கள், அது வாரிக்கொள்கிற மீன்கள், அது நல்ல மீன்கள், வேண்டாத மீன்கள், வேண்டாதவைகள், நம்ம போடும்போது நிறைய மீன்கள் மட்டும் வராது, வேற சில காரியங்களும் அந்த வலையிலே வரும். அப்ப எல்லாவற்றையும் சேர்த்து வாரிக்கொள்ளுகிற வலைக்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்போ அதுக்கப்புறமா என்ன, அது நிறைந்த போது அதை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்போ நல்ல மீன்கள் எது அப்படின்றத மட்டும் அவங்க என்ன செய்வாங்க, கரையில வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து நல்ல மீன்களை கூடையில போடுறாங்க, ஆகாதவைகளை என்ன செய்யறாங்க, எரிந்து போடுறாங்க. அதே மாதிரிதான் இந்த உலகத்தின் முடிவுல எப்படி நடக்கும் அப்படின்றத அடுத்து 2 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. உலகத்தின் முடிவிலே நடக்கும், இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். உலகத்துல முடிவுல எப்படி நடக்கும், இதே மாதிரிதான் வலைய வாரிக்கொள்ளுகிற அந்த வலையில மீன் வாரிக்கொள்றாங்க, அதுல நல்லதையும் வேண்டாதவங்களையும் பிரித்து போடுறது போல உலகத்தின் முடிவுல நடக்கும். அதாவது நியாய தீர்ப்பு நாள்ல நடக்கும் அப்படின்னு இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அப்போ நியாய தீர்ப்பு நாள் அப்படின்றது ஒண்ணு உண்டு அப்படின்றத நம்ம தெரிகிறோம். ஆனா நிறைய நேரத்துல நம்ம அது மறந்து போகிறவர்களா காணப்படுறோம். உலகத்தின் முடிவுல என்ன செய்வாங்க, தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரிப்பாங்களாம். நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் பிரித்து அவர்களை என்ன செய்வாங்க, பொல்லாதவர்களை அக்கினி சூளையில போடுவாங்க. அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்படின்றது. அதாவது நியாய தீர்ப்பு நாள்ல நம்முடைய செயல்களுக்கு தக்கதான அந்த பலனை அளிக்கிற நாளில தேவதூதர்கள் என்ன செய்வாங்க, பொல்லாதவர்களை எடுத்து அவங்க அக்கினியில போடுவாங்களாம். அதாவது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு. அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ற காரியங்களுக்குள்ள பலனை நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம கண்டிப்பா அடைவோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மனம் திரும்பணும் அப்படின்னா நம்ம நரகத்துக்கு பங்காளி இல்லை. மனம் திரும்பி ஆண்டவருக்காக நம்ம வாழ்றோம் அப்படிங்கும்போது நம்ம நீதிமான்களாக்கப்பட்டு நீதிமான்களாக வாழ்ந்து முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்ற வசனம் இருக்கு. அப்போ முடிவு பரியந்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்போ நம்ம பொல்லாதவர்கள் கூட்டத்துல நம்ம இருக்க மாட்டோம். அங்கிருந்து பிரிஞ்சு நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருப்போம். அப்போ நம்ம நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம அக்கினிக்கு நம்ம பங்கடைய மாட்டோம். நம்ம பரலோகத்துக்குரியவர்களாக வாழுவோம் அப்படின்றது. இங்க பாத்தீங்க அப்படின்னா வலைய வீசும்போது எந்த பாகுபாடும் இல்ல. நல்லவங்களை பார்த்து அந்த தூதர்கள் பிரிக்காங்களா, இல்ல. உலகத்தின் முடிவுல எல்லாரும் தான் இந்த உலகத்துல வாழ்றோம். நல்லவர்கள் இருக்காங்க, அதுல பொல்லாதவர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் சுவிசேஷமாகிய வலை வீசப்படுகிறது. அதுல நம்ம அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டிய வழியில நம்ம நடக்கும்போது நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்ய, நீ இவ்வளவு நாள மீன் பிடிச்சிட்டு இருந்தா இனி மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமையை நம்ம கொடுத்திருக்காரு. மனுஷரை பிடிக்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், மாறுகிறவர்களா நம்ம காணப்படணும். நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆத்தும ஆதாயம், ஆத்தும பாரம் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம நம்ம குறித்துதான ஆத்தும பாரம். நம்முடைய ஆத்துமா நம்ம உலகத்துல நம்ம மரிச்சதுக்கு அப்புறமா இந்த உலகத்தின் முடிவு நாள்ல எங்க போகும் அப்படின்றது, சரீரமானது மண்ணுக்கு போயிடும். ஆனா நம்முடைய ஆத்துமா என்றென்றைக்கு நிலைக்கிறதா காணப்படுகிறது. அந்த ஆத்துமா நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம அது எங்க போகும் அப்படின்றத குறித்துதான ஒரு சிந்தை நமக்குள்ள அதிகமா காணப்படுகிறதா காணப்படணும். ஒவ்வொரு நாளும் அதை குறித்து சிந்தை இல்லை அப்படின்னா நம்ம தவறி போகிறவர்களா காணப்படுவோம், நம்ம வழி மாறி போகிறவர்களா காணப்படுவோம். அப்போ நம்ம நல்லவர்கள் பொல்லாதவர்களை அக்கினி சூளையில போடணும் அப்படின்னா நல்லவர்களை போட மாட்டாங்க, பொல்லாதவர்களை தான் போடுறாங்க.
தேவதூதர்கள் அந்த பிரிக்கு நிகழ்ச்சியை அந்த உலகத்தின் முடிவு வர அந்த நியாய தீர்ப்பு நாள்ல வந்து என்ன செய்யறாரு, அந்த அந்த நாள்ல வந்து அந்த தூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, நீதிமான்கள் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை எடுத்து அவங்கள வந்து அக்னி சூளையில போடுறாங்க. அப்போ நம்முடைய ஆத்மாவை குறித்து நம்ம பாரம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த உவமையிலிருந்து கற்றுக்கொள்கிறதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் சகல ராஜ்யத்துக்கும் சுவிசேஷம் வந்து பிரசங்கிக்கப்படுகிறது. எல்லாருக்காகவும், அதாவது நல்லோர் பொல்லார் எல்லாருக்காகவும், எல்லார் மேலே இந்த வலை வந்து வீசப்படுகிறது. நல்ல மீனை மட்டும்தான் பிடிக்கிறதுக்காக கடல்ல வீசப்படல. அதே போல சுவிசேஷமானது எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காக வந்து மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு. நம்ம அவரை விசுவாசிக்கும் போது நாம் வந்து பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழ்வோம். நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவரை என்னை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி இருக்கிறவர்களாக மாத்திரம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பொல்லாதவர்களாக தான் நம்ம காணப்படுவோம். நம்ம வந்து நன்மையான காரியங்களை இந்த உலகத்துல செய்யணும், நல்லவர்களாக வாழணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிய வழிமுறைகளை நம்ம வந்து பின்பற்றுறவர்களாக காணப்படணும். எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துறவர்களாக காணப்படும் போது நம்ம வந்து அநேக காரியங்கள், அநேக பாவங்களுக்கு நம்ம வந்து விலக்கி வாழ்கிறவர்களா நம்ம காணப்படுவோம். இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும் போது நாம் வந்து எந்த கூட்டத்துல நம்ம இருப்போம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். நான் நல்லவர்கள் கூட்டத்துல இருப்பேனா, இல்ல நீதிமான்கள் கூட்டத்துல இருப்பேனா, பொல்லாதவர்கள் கூட்டத்துல இருப்பேனா, நான் வந்து பரலோக ராஜ்யத்துல ஆண்டவரோடு அவருடைய வலது பாரசத்துல வீற்றிருக்க போறேனா, அவருடைய வலது பக்கத்துல நான் நிற்க போறேனா, இல்ல வந்து நான் வந்து அக்னி சூளையில வந்து எரியறவளா காணப்படுறேனா அப்படின்றத நம்ம வந்து சிந்திக்க அழைக்கப்படுகிறவர்களா நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இன்னொரு உவமையில நம்ம வந்து பார்த்தோம். கோதுமையை என்ன செய்வாரு, பிரித்து களஞ்சியத்துல சேர்ப்பாங்க. அதோட பதரை வந்து என்ன செய்வாங்க, அக்னியில சுட்டரிப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து கோதுமை மணிகளா நம்ம காணப்படுகிறோமா, அந்த மணியானது, கோதுமை மணியானது பலன் அளிக்கக்கூடியதா காணப்படுது. மற்றவர்களுக்கு அது வந்து என்ன செய்யும், பலன் கொடுக்கும். மற்றவர்களுக்கு அது வந்து புஷ்டியை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம கோதுமை மணியா மற்றவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக நம்ம வாழுகிறோமா அப்படின்றதை நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம அப்படிப்பட்டவர்களாக வாழும்போது மாத்திரம்தான் நம்ம வந்து எங்க களஞ்சியத்துல, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களா நம்ம வாழுவோம். இல்லை அப்படின்னா அக்னினால சுட்டரிக்கப்படுவோம். அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள், குற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆண்டவரத்தில் அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லவரா இருக்கார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நியாயாதிபதியா இந்த உலகத்துக்கு வரப்போறாரு. அதுதான் வந்து நமக்காக இப்போ வந்து பரலோகத்துல வந்து ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். யோவான் 14 அதிகாரத்துல தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதை நான் என்ன செய்யணும், உங்களுக்காக நான் வந்து என்ன செய்யணும், உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நம்மளும் ஆண்டவரோடு கூட இருக்கும்படியா அவர் வருவார், வந்து நம்மளை கூட்டிட்டு போவார். அப்ப நம்ம கூட்டிட்டு போகும்போது நம்ம ஆண்டவரோடு போவோமா இல்லையா அப்படின்றத குறித்து நம்ம வந்து சிந்திக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆண்டவருக்காக வாழணும். தினமும் அவருடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் இருந்தா மாத்திரம்தான் நம்ம பாவத்துக்கு விலகி ஓட முடியும். நம்ம ஒரு நாள் 2 நாள் ஜெபிக்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து துணிகரமா நம்ம பாவம் செய்கிறவர்களா மாறிடுவோம். எவ்வளவுதான் நம்ம வந்து வேத வசனங்களை அறிந்தவர்களா இருந்தாலும், வேத வசனத்தை கை கொண்டவர்களா இருந்தாலும், ஜெபம், வேத வாசிப்பு அப்படின்ற அந்த உறவு, ஆண்டவருக்குள்ள உறவு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறவர்களா காணப்படுவோம். நம்ம துன்மார்க்கமாய் நம்ம வந்து ஜீவிக்கிறவர்களாக மாறிடுவோம். ஸோ நம்ம எல்லா நாளும் ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்து ஜெபித்து அவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும் போது மட்டும்தான் நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம வந்து என்ன செய்வோம், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழுவோம். பொல்லாதவர்கள கூட்டத்துல இருந்து நம்ம விலகி நீதிமான்கள் கூட்டத்துல நம்ம வந்து செய்கிறவர்களாக காணப்படும். நம்ம வந்து ஜெபிக்கலாம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இங்கே அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த உவமையின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு அப்படின்றத நாங்கள் ஆண்டவரே நிச்சயமா இன்னைக்கு கற்றுக்கொண்டோம் தகப்பனே. அந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நீதிமான்களின் கூட்டத்தில் நிற்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அதுக்கு எங்களுடைய சுயம் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே முடியாது, ஆண்டவரே சுயத்தினால முடியாது. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழி நடத்துவீராக. நாங்கள் உம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் தியானிக்கிறவர்களாகவும் அதன்படி நடக்கிறவர்களாகவும்
நாளும் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் பங்கை அடைகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். துதிகன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மகிமை மகிமை